ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிக்கன் பிரியாணி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப 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 ஈஸியான இந்த பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 15 பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கால் பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் பிரியாணி இலை ஒரு இலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 சின்ன சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேங்க. ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பிரியாணி பொறுத்தளவுக்கு வெங்காயம் எப்போவுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அதனால் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு வந்து தக்காளி எப்போவுமே அதிகமாக சேர்க்காதீங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வந்துடும். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம மல்லித்தலை, புதினா தலை, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பிரியாணிக்குன்னு கட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கடையிலே பார்த்தீங்கன்னா நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் சிக்கனும் சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருந்து நல்லா தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் காரம் இருக்கும். கலருக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைங்கிறவங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட ஒரு வேளை இல்லை அப்படின்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ தனியாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தயிர் சேர்க்கணுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து தயிர் கூட சேர்த்த பின்னாடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படின்னா தான் அந்த தயிர் வந்து சிக்கன் கூட நல்லா சேரும். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எடுத்துருக்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துருங்க. எல்லாம் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பித்த பின்னாடி நம்ம இதில் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து பிரியாணியை பொறுத்தளவுக்கு தண்ணியில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அரிசி வெந்து வந்த பின்னாடி அந்த உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி, புதினா தலையை வந்து சேர்த்துருக்கீங்க. கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தது, உப்பு வந்து சேர்த்துட்டேன். பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம்.
விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்குங்க. 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு தம்மில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிநாடு பிரியாணி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான இந்த பிரியாணி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.